பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த வினாடியிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், நூற்றுக்கு அதிபதி ரோம அரசாங்கத்திலே அவன் மிக உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் அவன் பணி செய்கிறான். இங்கே 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நூற்றுக்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்ற ஒருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அவன் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதி அவரிடத்துல வருகிறான். 6ஆம் வசனம் மத்தேயு 8:6 சொல்லுகிறது, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை பண்ணுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இதை சொல்லும்போது அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் மேன்மையும் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்து திமிர்வாதக்காரனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு பேரலைஸ் இருக்குது, அவனால் நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல, உட்கார முடியல, அவன் முடங்கி போயிட்டான். அவன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவன் முடங்கி போயிட்டான். நீங்க வந்து அவனை சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். அந்த இடத்துல இயேசு அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல அவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருந்தும் தனக்கு இருந்த அந்த பதவி, தனக்கு இருக்கிற அந்த மேன்மை எல்லாவற்றையும் விட்டு, அவன் தனக்கு இருக்கிற அந்தஸ்து, தனக்கு இருக்கிற பெருமை, தனக்கு இருக்கிற அரசு அதிகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்தை நோக்கி அவன் வந்துட்டான் பாருங்க. விசுவாசத்தோடு வந்துட்டான் பாருங்க. விசுவாசத்தோடு இயேசுவனால மட்டும்தான் சுகமாக்க முடியும்னு 100% நூற்றுக்கு அதிபதி இயேசுவை மாத்திரம் சார்ந்து வந்தான். அவன் விசுவாசத்தை இயேசு கண்டு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. உன் திமிர்வாதக்காரன் வீட்டுக்கு போப்பா, அவன் நல்லா இருப்பான், அவன் மீண்டும் நடப்பான், அவனுக்கு புது ஜீவன் வந்துருச்சு, அவன் இனிமே படுக்கையில கிடக்கிறவன் அல்ல, உன் விசுவாசத்தின்படி ஆகும் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்துக்கு பிரதானமானது விசுவாசம் தாங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவர். இந்த நேரத்துல நான் விசுவாசத்தை மாத்திரம் கேளுங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் கொடுப்பா. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, அந்த நூற்றுக்கு அதிபதி தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் விட்டுட்டு எப்படி விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்துல வந்து சரண்டர் செய்து எல்லாவற்றையும் அர்ப்பணித்து உங்க நாமத்தை அறிக்கையிட்டானோ, ஆண்டவரே, நாங்களும் இந்த நேரத்துல அப்பா எங்க வாழ்க்கையிலே எதெல்லாம் மலை மாதிரி பிரச்சனைகள் இருக்குதோ நாங்க விசுவாசத்துல வந்து உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறோம். விடுதலை கொடுங்க, சுகம் தாங்க, அற்புதம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.